ஹலோ பசங்களா, இன்னைக்கு நம்ம நீட் 2026ல வந்து பயாலஜி செக்ஷனை தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். இதுல முக்கியமான கொஸ்டின்ஸுக்கு நான் வந்து ஆன்சர்ஸ் கொடுக்க போறேன் அலாங் வித் த எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஸோ இது வந்து ரீநீட் எக்ஸாம்ல அப்பியர் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையவே இருக்கும். ஸோ அதனால கவனமா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Which one of the following is not a characteristic of plant cells in the phase of elongation? ஓகே, ஸோ பிளான்ட் செல்ஸ் வந்து நமக்கு வந்து இப்போ இந்த ரூட் செல்ஸில் படிச்சிருப்போம். கேப், ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன், இலாங்கேஷன், மெரிஸ்டமேட்டிக் ஜோன், கரெக்டா? ஸோ அது வந்து நம்ம ரீகேப் பண்ணோம். இதெல்லாம் எதில் வரும்? மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ட் சாப்டர்லேருந்து வரும். சரியா? ஸோ அந்த கான்செப்டை இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபேஸ் ஆஃப் இலாங்கேஷன், அதாவது ஃபேஸ் ஆஃப் இலாங்கேஷன். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஃபேஸ் ஆஃப் இலாங்கேஷன், இந்த ஃபேஸில் வந்து நடக்கிற கேரக்டரிஸ்டிக்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து நியூ செல் வால் டெபோசிஷன், செல் என்லார்ஜ்மெண்ட், இன்க்ரீஸ்ட் வேக்யூலேஷன், லார்ஜ் கான்ஸ்பிக்யூஸ் நியூக்ளியர். ஸோ இதில் வந்து இந்த கொஷனில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, நாட் அந்த வேர்டை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. இதில் என்ன கேட்குறான், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு கேட்குறான். ஸோ இந்த நாட் தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இலாங்கேஷன்ல வருது, ஸோ அப்போ அந்த செல்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ் டிக் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் இது வந்து நாட். அப்போ ஃபேஸ் ஆஃப் இலாங்கேஷன்ல இல்லாத கேரக்டரிஸ்டிக்கை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபேஸ் ஆஃப் இலாங்கேஷன்ல இல்லாத ஒரு கேரக்டரிஸ்டிக்கை நம்ம பார்க்கணும். நியூ செல் வால் டெபோசிஷன், செல் என்லார்ஜ்மெண்ட், அதாவது ஒரு சின்ன செல் வந்து ஒரு லென்த் வைஸா பெருசா வருது, அதுதான் செல் என்லார்ஜ்மெண்ட். இன்க்ரீஸ் வேக்யூலேஷன், பிளான்ட் செல்ஸ்ல ஆல்ரெடி வேக்யூல்ஸ் இருக்கும், கரெக்டா? ஸோ அந்த வேக்யூல் வந்து இப்போ வந்து செல் வந்து பெருசாகுது, அப்போ வேக்யூல் சைஸும் பெருசாகும். ஸோ அதுவும் வந்து இட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இலாங்கேஷன். நியூ செல் வால் டெபோசிஷன், ஏன்னா வந்து செல் வால் வந்து லிட்டில் பிரேக், ஏன்னா வந்து செல் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. எக்ஸ்டெண்ட் ஆகும்போது என்ன ஆகும், செல் வால் வந்து பிரேக் ஆகும். ஸோ அந்த பிரேக்கேஜை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நியூ செல் வால் டெபோசிஷன் இஸ் ஆல்சோ டேக்கிங் பிளேஸ். ஸோ ஆப்ஷன் ஏ, ஓகே, ஆப்ஷன் ஏ, பி, சி, இது மூணுமே வந்து எஸ். ஓகே, இது மூணுமே வந்து எஸ்ஸை குறிக்கும். ஸோ ஆப்ஷன் டி, ஓகே, இந்த ஆப்ஷன் டி தான் வந்து நோ, அதாவது லார்ஜ் கான்ஸ்பிக்யூஸ் நியூக்ளியை, அதாவது நியூக்ளியை வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஃபேஸ் ஆஃப் இலாங்கேஷனில் அது வராது. இது வந்து மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸில் வரும். ஓகே, மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸில் தான் இது வரும். சரியா? ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Which one of the following statements are not true regarding restriction endonucleases? So இந்த வேர்டை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும். இப்போ அதாவது நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டிய வேர்டு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ். ஸோ இது எதில் வரும், இது வந்து பயோடெக் பிரின்சிபல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த சாப்டர்லேருந்து வர்றது. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ், மாலிகுலர் சிசர்ஸ், ஒரு பேப்பரை வந்து கட் பண்ணுற மாதிரி, ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மனசில் வந்துடணும். அப்போ தான் நம்மளால இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும். இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் தான் மாலிகுலர் சிசர்ஸ். ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸஸ் தான் மாலிகுலர் சிசர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது வந்து பர்டிகுலர் ஜீன் சீக்வன்ஸில் கட் பண்ணி நமக்கு தேவையான ஜீனை அங்கே பிளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, கரெக்டா? ஸோ இதில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் நாட் ட்ரூ அப்படின்னு கேட்குறான். ஸோ அதுவும் நம்ம அண்டர்லைன் பண்ணணும், நாட் ட்ரூ. ஓகே, ஸோ இதில் நாட் ட்ரூவை மட்டும் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதில் எது சரி எது தப்பு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, தே ஆர் கால்ட் மாலிகுலர் சிசர்ஸ், கரெக்ட். Restriction endonucleases are molecular scissors. So it is true. It is true. Second another, these are enzymes
So these are enzymes which is responsible for restricting the growth of bacteriophage in E. coli. So EcoR1, okay, so E. coli வந்து bacteriophage வந்து grow பண்ணாம தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேசஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் EcoR1 நம்ம படிச்சிருப்போம், கரெக்டா? ஸோ அப்போ இது வந்து ட்ரூ தான். ஸோ E. coli வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேசஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. ஸோ அதனால இட் இஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுவும் வந்து நமக்கு ட்ரூ. சி பார்ப்போம். They cut the DNA only at the center of the palindromic site. ஸோ இது வந்து தவறானது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து EcoR1 இதை நம்ம படிச்சிருப்போம். இது வந்து palindromic சீக்வன்ஸ் எங்க கட் பண்ணோம்? GAA ஸோ இந்த GA நடுவில் தான் கட் பண்ணும். GAATTC இந்த GAல தான் கட் பண்ணும். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் ஆர் எக்ஸோநியூக்ளியஸ் வாட் எவர், அது என்னன்னா இட் வில் நாட் கட் அட் த சென்டர். இப்போ எக்ஸாக்டா சென்டர்ல அப்படி கட் பண்ணாது. இது வந்து தவறான ஒரு இது. அதாவது கொஞ்சம் சென்டர்ல இருந்து அவேவா தான் கட் பண்ணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ல இன்கரெக்டா கொடுத்துருக்கான். தே கட் அட் த சென்டர்னு கொடுத்துருக்கான். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸோ இல்லை எக்ஸோநியூக்ளியஸோ வந்து சென்டர்ல கட் பண்ணாது, ஜஸ்ட் அவே ஃப்ரம் த சென்டர் தான் கட் பண்ணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த ஆப்ஷன் சி வந்து ஃபால்ஸ். ஃபைனலா ஆப்ஷன் டி பார்த்துடலாம். They remove nucleotides only from the ends of the DNA fragments. They recognize specific palindromic base pair sequences. So only from the end of the DNA fragment கிடையாது. ஓகே, சம்டைம்ஸ் இன்னர் ஆஃப் த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ல அந்த கூட எடுக்கலாம். ஸோ அதுக்கு தான் எக்ஸோ எண்டோன்னு ரெண்டு பிரிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸோ நியூக்ளியஸஸ் என்ன பண்ணும்? டிஎன்ஏ உடைய எக்ஸ்ட்ரீம்ஸ்ல இருந்து பிரிக்கும், எண்டோ வந்து உள்ளேருந்து பிரிக்கும். ஸோ அதனால வெறும் ends of the DNA fragment அப்படின்னு சொல்றது வந்து தவறானது. ஸோ இதுவும் வந்து ஃபால்ஸ். ஸோ நமக்கு ரெண்டு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், ரெண்டு ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையானது ஃபால்ஸ். அப்போ ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அண்ட் டி, தட் இஸ் த ரைட் சாய்ஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி அண்ட் டி தான் நமக்கு வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்.